வணக்கம் நண்பர்களே. நான் இந்த வீடியோவில் சுரக்காய் செடி நான் எப்படி எங்கள் வீட்டில் வளர்த்தேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக காமிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சின்ன சாக்கு பையில் மண்புழு உரம், கொக்கோ பீட்டு, அப்புறம் செம்மண் இதை மூணையும் கலந்து வச்சு அதுக்கப்புறம் அதில் சுரக்காய் நாற்றை நட்டு வச்சிருக்கு. இந்த சுரக்காய் நாற்று பார்த்தீங்கன்னா விதை போட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10-15 நாள் ஆயிருக்கும். அவ்வளோதாங்க. ஸ்டார்டிங்கில் நான் வேறு எதுவும் பண்ணலை. வெறும் செடியை நட்டு வச்சுட்டு தண்ணியை மட்டும் அப்பப்போ ஊற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் செடி நல்லா வளர ஆரம்பிச்சிச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு வரவங்கெல்லாம் இது என்ன செடி, இலை இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த சுரக்காய் செடிக்கு பந்தல் போட சொன்னாங்க. ஆனால் எனக்கு எங்கெங்க அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அதனால் என்ன பண்ணேன், மேலே மாடியில் போய் கயிறு எடுத்து கட்டி மேலேருந்து தொங்க விட்டுட்டேன். இந்த செடியை அதோட சேர்த்து கட்டி விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு, இந்த செடி டக்கு டக்கு டக்குன்னு மேலே வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த செடியில் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதாங்க பெண் பூ. காம்புல பாருங்க, விரல் அளவுக்கு நீட்டமாக இருக்குது. இதை பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது பெண் பூன்னு. இது ஆண் பூங்க. இது காம்புல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது, சும்மா சாதாரணமாக இருக்கும். சுரக்காய் செடியில் பூ எப்பயுமே நைட்டு தாங்க பூக்குது. செடி காட்டில் இருந்துச்சுன்னா மகரந்த சேர்க்கை ஆட்டோமேட்டிக்காக நடந்துருங்க. வண்டோ இல்லை தேனியோ அந்த பூவில் போய் உக்காந்து அந்த பாலினேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆனால் இந்த செடி வீட்டில் இருக்கிறதுனால இதுக்குண்டான மகரந்த சேர்க்கையை நம்ம தாங்க மேனுவலாக பண்ணணும். இதுதாங்க ஆண் பூ. இந்த பூவை எடுத்து இதோட இதெல்லாம் பிரிச்சுட்டு இதுக்குள்ளே இருக்கிற மகரந்தத்தை அந்த பெண் பூவில் கொண்டு போய் வைக்கணுங்க. அப்படி வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த மகரந்த சேர்க்கை நடந்துடும். இந்த மெத்தடை யூடியூப்பில் ஒரு சின்ன பையன் சொல்லி கொடுத்ததை பார்த்து தாங்க நான் கற்றுக்கிட்டேன். இந்த பூ பூத்தப்ப எங்கள் ஊரில் நல்லா மழைங்க. அதனால் இந்த ப்ராசஸை நான் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா வலிக்கு விழுந்துடாமல் இருக்க. என்னோட அக்கா பையன் தாங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் இந்த ப்ராசஸை வீடியோவை எடுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, மேனுவல் பாலினேஷன் கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. பார்ப்போம், இந்த பூ இன்னும் கொஞ்ச நாளில் காயாக மாறிடும். அவ்வளோதாங்க, காய் காய்ச்சிருச்சு. பாலினேஷன் பண்ணி சரியாக 3 நாளில் இந்த அளவுக்கு காய் பெருசாகிருக்கு. இது 7 நாளுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சுரக்காய் பெருசாகிருக்குங்க. பதினாறு நாளுக்கு அப்புறம் காய் பெருசாக வளர்ந்து இந்த அளவுக்கு ஆயிருக்குங்க. எப்படியும் இந்த காய் 1 கிலோ 1.5 கிலோ வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.